ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பாலிட்டியில் லெசன் நம்பர் 2ல் வந்து ஆளுநரை பற்றி அது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த லெசனே வந்து கவர் ஆயிடும். ஸோ அவங்கள பற்றி பார்த்தாச்சு. அவங்கள வந்து யார் வந்து ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவான், ஸோ அவங்கள பரிந்துரை பண்ணுறது யார், அவங்களுடைய பணிகள் என்ன, அவங்களுடைய சட்டமன்ற அதிகாரங்கள் என்ன, அதுக்கப்புறம் நிதி அதிகாரம் என்ன, நீதித்துறை அதிகாரம், அவங்களுடைய விருப்புரிமை அதிகாரம், அப்புறம் மெயினாக வந்து அவங்களுடைய சிறப்பு உரிமை என்ன அப்படிங்கிறத, இன்னும் அவசர கால அதிகாரங்கள், அந்த மாதிரி வந்து ஆளுநரை பற்றி நிறைய பார்த்துட்டோம். பட் எல்லாமே வந்து ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் சொல்லியிருப்பேன். அதனால உங்களுக்கு இப்போ ஹெட்டிங்ஸ் கேட்கும்போது ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு தோணினாலும் நீங்கள் ஸ்டோரி வைஸில் ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் படித்தாலே போதும். நீங்கள் மெயினாக அதில் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது சட்டப்பிரிவு எண்கள் வரும். ஸோ அது மட்டும் வந்து ஒரு 4-5 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். அடுத்தது வந்து மாநில அரசு. ஸோ இந்த மாநில அரசும் அப்படி தாங்க, ஹெட்டிங் இருந்தாலும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியாது, பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முதலமைச்சர். இப்போ முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி இல்லை மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா மாநில அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மாநில அமைச்சர்கள், ஓகே, அமைச்சரவையின் தலைவர் அப்படின்னு கேட்டாலும் முதலமைச்சர் தான். இவங்களை நியமனம் பண்றது வந்து ஆளுநரால். ஓகே, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும். இது வந்து சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுவே ஆளுநரை யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னா, மத்திய அரசு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முதலமைச்சர் கிட்ட கலந்து ஆலோசித்து யார் ஆளுநரா வரணும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணி அந்த ஆளுநருடைய பெயரை வந்து மத்திய அரசு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட முன்மொழிய வேண்டும், அதாவது சொல்லணும். அப்போ சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்போ குடியரசுத் தலைவரால் தான் ஆளுநர் வந்து வேலைக்கு நியமனம் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க அந்த பார்ட் 1 அப்படின்னு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், எடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து முதலமைச்சருடைய அதிகாரங்கள் என்னெல்லாம் அப்படிங்கறது. ஸோ அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை ஏற்று முடிவெடுத்தல், அரசின் கொள்கைகளை சட்டமன்றத்தில் அறிவித்தல், சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தல். ஓகேவா? சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தல் யாரு அப்படின்னா முதலமைச்சர். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சட்டமன்றத்தை கலைக்க பரிந்துரை செய்தல். ஓகே, பரிந்துரை செய்யலாம். அடுத்தது அமைச்சரவை எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்களோட என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டப்பிரிவு 163ல ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்க வேண்டும். அதே சட்டப்பிரிவு 163 உட்பிரிவு 1ல என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவியும் ஆலோசனையும் வழங்க வேண்டும். ஸோ உட்பிரிவு 1ல வந்து உதவியும் ஆலோசனையும், 163 சட்டப்பிரிவில் அதுல மட்டும் வந்து ஆலோசனை மட்டும் அதுல வரும். அடுத்தது சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1A என்ன சொல்றாங்கன்னா, மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது. அதாவது மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கையில 15% வந்து தாண்டக்கூடாதான் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை. அப்படின்னா தமிழகத்துல பார்த்தா 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேவா? அப்போ அதுல அமைச்சர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது 36 பேர் இருக்காங்க. இந்த 36 பேர்ல வந்து முதலமைச்சரையும் சேர்த்து தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சட்டமன்ற உறுப்பினராக அல்லாதவரும் அமைச்சராக அல்லது சிஎம், ஓகேவா, முதல் அமைச்சரா பொறுப்பு ஏற்கலாம். ஓகேவா? அவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுல இல்ல அப்படின்னாலும் முதலமைச்சராவோ பொறுப்பு ஏற்கலாம். ஆனா பொறுப்புல வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ளேயே வந்து அவங்க உறுப்பினராக வேண்டும். ஓகேவா? பாலிட்டி லெசன் நம்பர் 2. ஓகே, பாலிட்டி லெசன் நம்பர் 2 தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அதிகாரம் மற்றும் பணிகள், இது வந்து அமைச்சரவையுடையது. ஓகேவா? ஸோ அவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, மாநில அரசின் கொள்கைகளை உருவாக்குதல். இது யார்? மாநில அரசின் கொள்கைகளை வந்து யார் உருவாக்குவா? அமைச்சர். சட்டமன்ற நிகழ்வுகளை முடிவு செய்தல், நிதி கொள்கையை கட்டுப்படுத்துதல். ஸோ இந்த அதிகாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்க வந்து அமைச்சர்கள். அடுத்தது சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துல மேலவை கீழவை இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேலவையில பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து 6 மாநிலங்களில், ஓகேவா, இந்தியாவில் 6 மாநிலங்களில் மேலவை
அல்லது ஈரவை உள்ளது. ஸோ மேலவை அப்படி இல்லைன்னா ஈரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 6 மாநிலங்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா. அடுத்தது கீழவை. ஸோ கீழவையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்ச வயது வந்து 25 நிரம்பி இருக்கணும் கீழவையில் இருக்கிறவங்களுக்கு. பண மசோதாவை கீழவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பிவைக்யூல வந்து நிறைய டைம் இது வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? பண மசோதாவை கீழவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும். எப்படி கேட்பாங்கன்னா பண மசோதாவில் டேஷ் விட்டுட்டு எதுல வந்து அறிமுகப்படுத்த முடியும், மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எழுத வேண்டியது பண மசோதா வந்து கீழவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்தது கீழவையில் வந்து குறைந்தபட்ச நபர் வந்து 60 பேர் இருக்கணும். அதிகபட்ச நபர் வந்து 500 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதை தாண்டக்கூடாது. அதே மாதிரி குறைந்தபட்சம் நபர் வந்து 60 பேருக்கு கம்மி இருக்கக்கூடாது. அடுத்தது சபாநாயகர். இப்போ சபாநாயகர் வந்து 14 நாள் முன்னறிவிப்பின் மூலம் பதவி நீக்கம். இப்போ சபாநாயகர் வந்து பதவியிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 14 நாள் முன்னாடியே வந்து முன்னறிவிப்பு நம்ம வந்து சொல்லிடணும். ஓகேவா? சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் பதவி இழக்க மாட்டார். புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை பதவியில் இருப்பார். ஓகேவா? அதாவது சட்டமன்றம் வந்து கலைக்கப்படும் பொழுது சபாநாயகருக்கு வந்து வேலை போகாது. ஆனா இதுவே வந்து சபாநாயகர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 14 நாள் முன்னறிவிப்பு முன்னாடியே வந்து சொல்லிடணும். அதுக்கப்புறம் புதிய சட்டமன்றம் வந்து அதாவது கலைக்கப்படும் பொழுது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரைக்குமே வந்து அந்த பதவியில தான் வந்து அவருடைய பதவியில வந்து சபாநாயகர் இருப்பார். ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மேலவையில் வந்து நம்ம 6 மாநிலங்கள் இருக்கு. 6 மாநிலங்கள்ல மேலவை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ மேலவை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். மேலவை அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தர அவை. சரியா? இதுல வந்து பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் வரைக்குமே இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு. ஓகேவா? அது என்னங்கிறது நான் டீட்டெயிலா சொல்றேன் பின்னாடி. இப்போ வந்து 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு அப்படிங்கிறது வந்து எந்த முறையில அப்படின்னு சுழற்சி முறையில தான் வந்து இது பண்றாங்க. அடுத்தது பார்த்தா அதிகபட்சமா வந்து இந்த கீழவை உறுப்பினர் எண்ணிக்கையில் நம்ம பார்க்கறது மேலவை, ஆனா கீழவை உறுப்பினர் எண்ணிக்கையில் 3/1 மிகாமல் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 40 பேர் கீழவையின் எண்ணிக்கையில் இருந்து, அதாவது கீழவையுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இருந்து 3க்கு 1 பங்கு வந்து மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் வந்து 40 பேர் வந்து கீழவையோட எண்ணிக்கையிலிருந்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் 40 பேர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கணக்குனா ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இது வந்து நான் எக்ஸ்ட்ரா நோட்டா கொஞ்சம் புரியறதுக்காக உதாரணம் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரே நேரத்தில் அதன் 1/3 பகுதி அளவிற்கு மேல் பதவி விலகக்கூடாது. ஒரே நேரத்தில் அதிகமானவர்கள் மாற்றப்பட்டால் குழு இயங்காது. அதனால்தான் வந்து 3/1 பங்கு மட்டும் வந்து சுழற்சி முறையில வந்து பதவி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. ஏன்னா ஒரே நேரத்துல நிறைய பேர் வந்து பதவி மாறிட்டாங்க, நீக்கம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அங்க வந்து குழு வந்து இயங்காது. அதனாலதான் குறைந்தபட்சம் 40 பேராவது இருக்கணும் அப்படின்னு சொல்றது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா குழு செயல்படவும் முடிவுகளை எடுக்கவும் அந்த 40 பேராவது கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா உதாரணம், நீங்கள் ஒரு சங்கத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 60 பேர் என்று வைத்துக் கொள்வோம். 60 பேர் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நீங்கள் அந்த சங்கத்துடைய ஒரு உறுப்பினர். இதுல 1/3 பங்கு, அப்ப 3/1 பங்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 20 பேர் வர்றாங்க இல்லையா. அதாவது ஒரே நேரத்தில் 20 பேருக்கு மேலாக மாற்ற முடியாது, அதாவது ஓய்வு பெற முடியாது. சரியா? 20 பேர் தான் ஓய்வு பெறணும், அதுக்கு மேல பெறக்கூடாது. மீதி இருக்க அந்த 40 பேர் வந்து இந்த குழு செயல்படவும் முடிவுகளை எடுக்கவும் அந்த 40 பேர் அங்க இருக்கணும். ஓகேவா? குழு எப்போதும் செயல்பட தேவையான மினிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 40 பேர். அடுத்தது இந்த மேலவையுடைய தகுதிகள் என்னெல்லாம் அப்படின்னா குறைந்தபட்ச வயசு வந்து 20. ஆனா இதே வந்து நம்ம கீழவையுடைய தகுதிகள் எவ்வளவு பார்த்தோம், குறைந்தபட்ச வயது வந்து 25 வந்து முடிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம். ஆனா மேலவையில வந்து 30 வயது. எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும். ஓகேவா? அந்த வாக்காளர் பட்டியல்ல அவங்களுடைய பெயர் இருக்க வேண்டும். அடுத்தது தமிழக மேலவை சட்டப்பிரிவு 169 படி மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம். மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் எதெல்லாம் எந்த சட்டப்பிரிவுல சொல்லியிருக்காங்க? 169ல. அடுத்தது 2/3 பங்கு உறுப்பினர் நிறைவேற்றம். அடுத்தது 1986. ஓகேவா? 1986 நவம்பர் 1 வந்து இது மேலவை நீக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டுல இப்ப வந்து இந்த சட்ட மேலவை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நீக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 1986. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டுல இப்ப சட்ட மேலவை இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, இல்ல. ஓகே, அதோடைய சட்டப்பிரிவு 169ல சொல்லப்பட்டிருக்கு அதோடைய உருவாக்கம் மற்றும் நீக்கம். அடுத்தது நீதித்துறை பத்தி. இப்போ உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா இந்த 3
மாநிலத்திலையும் 1862 ஓகேவா உயர் நீதிமன்றம் வந்து கொண்டு வந்தாங்க. 1862 அதே வருஷத்துல வந்து ஜூன் 26ஆம் தேதி விக்டோரியா மகாராணி, அவங்க யாரு, பிரிட்டன் அரசி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அனுமதி கடிதம் வந்து கொடுத்துடுறாங்க இந்தியாவுக்கு, இந்த மாதிரி நீங்க இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல உயர் நீதிமன்றங்கள் எல்லாம் நீங்களே பண்ணலாம், தொடங்கலாம், கட்டலாம், உங்களுக்குன்னு நீங்க ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் 1862 சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா இந்த 3 மாநிலத்திலையும் உயர் நீதிமன்றம் வந்து கட்டப்படுது. இப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம் வளாகம் தான் உலகின் மிகப்பெரியது. ஓகேவா, உலகின் மிகப்பெரியது எங்க இருக்கு, லண்டன்ல. ஆனா அதே நேரம் வந்து உலகின் 2வது மிகப்பெரியது எது அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னா லண்டன், செகண்ட் வந்து சென்னையில இருக்கிறது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்பது ஆரம்பத்தில் இருந்தது. சரியா, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும், இப்ப சென்னைக்கு ஒண்ணு, மும்பைக்கு, கொல்கத்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும். ஓகே, சாரி, சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் ஸ்டேட், மாநிலம். இது வந்து சென்னை அப்படின்ற இந்த ஒவ்வொரு ஊர், சரியா, நான் மாநிலம்னு சொல்லிட்டதெல்லாம். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாநிலத்திற்கு, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு உயர் நீதிமன்றம் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தது. ஆனா 1956 ஓகேவா, 1956 7வது சட்ட திருத்தமா என்ன சொல்றாங்கன்னா 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு உயர் நீதிமன்றம் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆனா 1956 அது என்ன பண்றாங்கன்னா 7வது சட்ட திருத்தமா, ஓகேவா, 1956 7வது சட்ட திருத்தமா என்ன சொல்றாங்கன்னா 2க்கும், அதாவது 2 ஸ்டேட் அப்படி இல்லைன்னா 2 ஸ்டேட்டுக்கும் மேல கூடவே வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்களுக்கும், ஓகே, ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேர்த்து ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்ப சொன்னாங்க, 1956 7வது சட்ட திருத்தமா சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் 2 ஸ்டேட் மாநிலம் அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் வச்சு உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றம், அதை வந்து பொதுவானது அப்படின்னு சொல்லுவோம், பொதுவான உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொதுவான உயர் நீதிமன்றம் அந்த இம்ப்ளிமெண்ட், அந்த என்ன சொல்றது, இங்க பாருங்க, இந்த 1956 இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல. ஓகேவா, சத்தீஸ்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. ஓகே, இந்த யூனியன் டெரிட்டரியில இந்த ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் 2 ஸ்டேட்டுக்கும், அது எந்த ஸ்டேட்னா பஞ்சாப் அப்புறம் ஹரியானா, இந்த 2 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு உயர் நீதிமன்றம். அந்த உயர் நீதிமன்றம் வந்து பொதுவான உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோன்னா கவுஹாத்தி உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலா நான் நேற்று மத்தியானமே எழுதி வச்சனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இது தெரியாது, இவ்வளோ ட்ரை ஆகணும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சாரி, பட் கிளியரா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கவுஹாத்தி உயர் நீதிமன்றம் அடுத்தது, இது வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழே எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா அசாம், மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ். அசாமுடைய தலைநகரம் எது அப்படின்னா அதுதான் வந்து கவுஹாத்தி. ஸோ அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய, ஓகேவா, அங்கே இருக்கக்கூடிய கிளைகள் என்னெல்லாம் அசாம்லன்னு பார்த்தா இட்டாநகர், ஐஸ்வால், அப்புறம் கொஹிமா அப்படிங்கிற இடத்துல இருக்கு என்னது உயர் நீதிமன்றம், பொதுவான உயர் நீதிமன்றம். அடுத்தது நீதிபதிகள். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரால தான் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால நீதிபதிகளின் எண்ணிக்கை எதுலன்னா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்காது. உயர் நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமா பார்த்துக்கோங்க. உயர் நீதிமன்றத்தில் ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. கடைசியா வந்து 2019 அமராவதி அப்படிங்கிறது அது எங்க இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல. ஸோ அங்கதான் வந்து உயர் நீதிமன்றம் வந்து கடைசியா பில்ட் கட்டியிருக்காங்க. ஓகேவா, எப்போ ஸோ கடைசியா கட்டப்பட்ட உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அமராவதியில இருக்கக்கூடிய இடத்துல. எந்த ஆண்டுன்னா 2019. இந்தியாவை பொறுத்தவரை 3 உயர் நீதிமன்றங்கள்ல மட்டும்தான் மேல்முறையீட்டு மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்கள் பெற்றுள்ளன. அது எங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சென்னை, மும்பை, அப்புறம் கொல்கத்தா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உயர் நீதிமன்றம் 1862 சென்னை, மும்பை, கொல்கத்தா. அதுல சென்னை வந்து உயர் நீதிமன்ற வளாகம் உலகில் 2வது பெரியது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த சென்னை, மும்பை அண்ட் கொல்கத்தா இதுலதான் வந்து மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து விசாரிக்கும் அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து நீதி பேராணை அதிகாரங்கள். இதுல வந்து சட்டப்பிரிவு வந்து 228
226. இந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்றாங்கன்னா 226. ஓகே, ஸோ இந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்றாங்கன்னா உயர் நீதிமன்றங்கள் நீதி பேராணையை வெளியிடலாம். ஓகேவா, அடிப்படை உரிமை மீறப்பட்டால் மட்டும் விசாரிக்கும். இது நீங்க படிச்சாலே புரிஞ்சுக்கும். ஆனா இது கேட்டிருக்காங்க, இது பிவைக்யூல இருக்கு இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சட்டப்பிரிவு. ஓகே, இதுதான் மெயின். அடுத்த சட்டப்பிரிவு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 32. இதுல என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதி பேராணை அடிப்படை உரிமை மட்டும் இன்றி, அது மட்டும் இல்லாம சாதாரண சட்ட மீறலுக்கும் வெளியிடலாம், அதுவும் விசாரிக்கும். அடுத்த சட்டப்பிரிவு 226. ஓகேவா, உயர் நீதிமன்றம் சாதாரண சட்ட மீறலுக்கும் பயன்படுத்தலாம். ஓகேவா, சாதாரண சட்ட மீறலுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த பாலிட்டி. நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆளுநரை பத்தி வரும், அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரை பத்தி வரும். ஆளுநர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, கதையா வந்து நான் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன், அது ரொம்ப ஈஸி. அடுத்தது முதலமைச்சர், இதுவும் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து அப்படின்னா நீதித்துறையில இருந்து வந்து ஜென்ரலா வந்து உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து வந்து நிறைய தடவை நிறைய பிவைக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து எடுக்கும்போதே எதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஷார்ட்ஸும் நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.